guys, welcome back to 𝗙ซี้𝗹𝗶𝐀 channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா ஃபோன்ல வந்து செகண்ட் மானிட்டர் எப்படி செட் பண்றது அதான் வந்து இந்த வீடியோல நான் காட்ட போறேன். வீடியோ கலரா போலாமா? வாங்க வீடியோ கலரா போலாம். So first என்ன பண்றீங்கன்னா PCல போய்ட்டு கூகுள்ல என்ன டைப் பண்ணுங்க ஸ்பேஸ் டெஸ்க்னு டைப் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் உள்ள வெப்சைட் ஓபன் பண்ணிட்டு அதுல வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் காட்டும். விண்டோஸ்ல வந்து 10 and 11 அதே சேர்த்து உங்களுக்கு 8.1 உள்ள ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ வந்து இங்க ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. எது நீங்க செலக்ட் பண்ணனும்னா நீங்க விண்டோஸ் 10 and 11 வச்சிருக்கீங்கன்னா 64 பிட்ஸ் உள்ளது. அதுவே நீங்க வந்து விண்டோஸ் 8.1 வச்சிருந்தீங்கன்னா அது வந்து 64 பிட்ஸ். சோ நான் வச்சிருந்தது வந்து விண்டோஸ் 11. சோ இது நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணனும் ஃபைல் ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும். இதில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா நெக்ஸ்ட்னு கொடுத்துக்கோம். அதுக்கப்புறம் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துறாங்க. எல்லாம் ஆக்செப்ட் இந்த பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் இன்ஸ்டால். இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி காட்டிச்சுன்னா do you want to allow this app to make changes to your devices-னு கொடுத்துருங்க. ஸோ ஒன்ஸ் இன்ஸ்டால் ஆனோன்னா ஜஸ்ட் இங்கே ஃபினிஷ்னு கொடுத்துருங்க. இப்போ அதே மாதிரி உங்கள் ஃபோனில் என்ன பண்ணுறீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போயிட்டு சர்ச்சில் போய் அதில் வந்து ஸ்பேஸ் டெஸ்க் இருக்குல்ல அந்த ஆப்பை வந்து ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், ஒரு முக்கியமான விஷயம், இப்போ வந்து ஃபோனை வந்து நீங்கள் செகண்ட் மானிட்டர் செட் பண்ணி முடிச்சோன்னே ஃபோனில் இருக்கிற ஒய்ஃபை அதே சேர்த்து பிசியில் இருக்கிற ஒய்ஃபை வந்து சேமாக இருக்கணும். ஓகே, இப்போ வந்து ஆப் இன்ஸ்டால் பண்ணோன்னே இங்கே வந்து உங்களுக்கு கனெக்ஷன் ஐபி அட்ரஸ் காட்டும். பிசியோட ஐபி அட்ரஸ் ஜஸ்ட் இங்கே டேப் பண்ணிடும். ஓகே, ஸோ இப்போ ஃபோன் வந்து நான் செகண்ட் மானிட்டர் செட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம டெஸ்ட் பண்ணலாம். இப்போ வந்து நான் இங்கே ஹோல்ட் பண்ணுறேன். ஹோல்ட் பண்ணிவிட்டு இங்கே நம்ம ரிஃப்ரெஷ் ஆப்ஷன் இருக்குல்ல இங்கே வந்து கிளிக் பண்ணுறேன். ரிஃப்ரெஷ் ஆகிடுச்சு. அது மட்டும் கிடையாது, ஏதாட்ட அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணால் இந்த குரோம் இருக்குது, கூகுள் குரோமு ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க ஃபோனில் வந்து எப்படி செகண்ட் மானிட்டர் செட் பண்ணணும்னு காட்டிட்டு அதை சேர்த்து டெஸ்ட் பண்ணிடுச்சு. ஓகே, இப்போ ஃபோன்லேயும் அதே சேர்த்து வந்து பிசிலையும் பார்த்தீங்கன்னா இப்போ கூகுள் குரோமும் ஓப்பன் ஆகிருக்கு. சேம் டைமில் தான் ஓப்பன் ஆகிருக்கு, சேம் டைமில் க்ளோஸ் ஆகிடும். ஓகே, ஆனால் நான் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன்னா கூகுள் குரோமில் வந்து ஒரே ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுலேருந்து இங்கே ட்ராக் பண்ணி ஃபோன்லேருந்து கொண்டு வரணும். அது எப்படி பண்ணுறது? ஓகே, இப்போ என்ன பண்ணுறீங்க, இப்போ செட்டிங்கில் போயிட்டு சிஸ்டமில் டிஸ்பிளேயில் போய் அதில் வந்து இந்த மல்டிபிள் டிஸ்பிளே இருக்குல்ல அதில் வந்து 2 ஆப்ஷன் கொடுத்தோம். ஒன்று ஐடென்டிஃபை, இன்னொன்று வந்து டூப்ளிகேட் திஸ் டிஸ்பிளே. இதில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு அதில் எக்ஸ்டெண்ட் திஸ் டிஸ்பிளேன்னு ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ எல்லோரும் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே ஃபோக்கஸ் பண்ணுங்கள், ஃபோனில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நான் இப்போ கூகுள் குரோம் பிசியில் வந்து ட்ராக் பண்ணி நான் இங்கே எடுத்து வந்துடும். ஓகே, இப்போ நான் இது ட்ராக் பண்ணி அப்படியே லெஃப்டில் எடுத்து வந்துட்டு இப்போ இங்கே எடுத்து வந்துட்டேன். ஓகே, இங்கே வந்து என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும் ஃபோனில். அது மட்டும் கிடையாது, நான் திருப்பி கொண்டு வரணும்னா பிசியில் திருப்பி அதே மாதிரி வந்து இங்கே ட்ராக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணிவிட்டு இங்கே கொண்டு வருவீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஃபைனலாக வந்து நீங்கள் பார்த்துறீங்க ஃபோனில் எப்படி செகண்ட் மானிட்டர் செட் பண்ணணுன்னு நான் காட்டிட்டேன். அதுவும் சேர்த்து நம்ம டெஸ்ட் பண்ணியாச்சு. அது மட்டும் கிடையாது, இப்போ நம்ம பிசியில் இருக்கிற ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணணுன்னா அதை அப்படியே ட்ராக் பண்ணி எப்படி ஃபோனில் வந்து கொண்டு வரணுன்னா அதுவும் காட்டிட்டேன் நான். ஓகே, ஸோ இந்த அப்ளிகேஷனோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், போய் செக் பண்ணிங்க. அதை சேர்த்து டவுன்லோட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கைஸ். ஓகே, ஐ ஹோப் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கைஸ் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பார்க்கறதுக்கு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கைஸ்.